Good evening, my dear children. So I am very glad to meet you once again through this video. We have seen many videos like prose and poems and grammatical parts. So today we are going to talk about the topic Confessions of a Born Spectator, which is written by Frederick Ogden Nash. So before that we should know about the lesson, right? So class 11, the second unit poem, Confessions of a Born Spectator. So what is confessions? So you should know the word meaning of the title, right? So confessions, one who committed the crime. So confession, which means நாம ஒரு கிரைம் பண்ணிட்டோம் அல்லது நாம ஒரு தவறு பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னா அதை நம்ம ஏற்றுக்கொள்ளுதல் அப்படின்ற ஒரு மனப்பான்மை இருக்கும் இல்லையா? So that is called confessions. And of a born spectator, what is spectator? Spectator அப்படின்னு சொன்னா ஆடியன்ஸ். ஸோ ஏதாவது ஒரு நிகழ்ச்சியாக இருக்கலாம் அல்லது ஒரு கேம்ஸாக இருக்கலாம். ஸோ வாட் எவர் இட் மே பி, we are the audience of the particular event, right? So that is called spectator. இப்போ இந்த poet என்ன சொல்ல வரார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து கன்ஃபஸ் பண்ணிக்கிறேன் பிகாஸ், அதாவது நான் அதை ஏற்றுக்கொள்கிறேன் பிகாஸ் ஐ ஆம் த ஸ்பெக்டேட்டர். நான் ஒரு ஸ்பெக்டேட்டராக பிறந்ததுக்காக நான் அதை ஏற்றுக்கிறேன் அப்படின்றாங்க, ரைட்? ஸோ Confessions of a Born Spectator, which is written by Frederick Ogden Nash. So before that we should know about the author. The second one, so Frederick Ogden Nash, who was born on August 19 and 1902. So who was lived May 19, 1971, was an American poet well known for his light verse. So what is light verse? ஸோ போயம் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே அதில் நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. ஸோ ஓடுன்னு சொல்லலாம், அண்ட் எலிஜி, சம் அதர் சானட்ஸ். ஸோ மெனி பார்ட்ஸ் ஆர் தர், ரைட்? ஸோ அதில் லைட் வேர்ஸ் எழுதக்கூடிய ஒரு போயட் தான் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஃபெட்ரிக் ஆக்டன் நாஷ், ஆஃப் விச் ஹி ரோட் ஓவர் 500 பீசஸ். ஸோ லைட் வேர்ஸ்லேயே இவர் வந்து ஒரு 500 பீசஸ் எழுதுகிற அளவுக்கு ஒரு மாஸ்டர் அப்படின்னு சொல்லலாம். ஸோ தட் கான்செப்ட் வித் ஹிஸ் அன்கன்வென்ஷனல் ரைமிங் ஸ்கீம்ஸ். ஸோ அன்கன்வென்ஷனல் ரைமிங் ஸ்கீம்ஸ் அப்படின்னு சொன்னால் அவர் யூஸ் பண்ணுற போயட்டிக்கில் ரைமிங் ஸ்கீம் அப்படின்றது நமக்கு தெரியும் இல்லையா? ஸோ ரைம் ஸ்கீம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டான்ஸால் இருக்கக்கூடிய எண்ட் த சவுண்ட்ஸ், ரைட்? ஸோ ரைமிங் ஸ்கீம்ஸ். He was declared the country's best known producer of humorous poetry. What is humorous? ஸோ ஹியூமரஸ் அப்படின்னு சொன்னால் ஒரு விட்டி மேனரில் ஒரு ஃபன்னியான வேலை அவரோட ரைமிங் ஸ்கீமை யூஸ் பண்ணி லைட் வேர்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுறதுல இவர் வந்து மாஸ்டர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, ரைட்? ஸோ விச் டிக்ளேர்டு த கண்ட்ரிஸ் பெஸ்ட் நோன் ப்ரொடியூசர் ஆஃப் ஹியூமரஸ் போயிட்ரி. ஸோ இவரோட பெஸ்ட் நோன் ஃபார் ஹிஸ் ஹியூமரஸ் போயட்ரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவரோட போயம்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னால் அவரோட கான்செப்டை எக்ஸ்பிரஸ் பண்ணுற விதம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப எளிமையாகவும் அண்ட் இட் வில் மேக் அஸ் டு லாஃப். ஸோ அது ஒரு சில விஷயங்களை வந்து கொஞ்சம் காமெடியாக நம்மக்கிட்ட டெலிவர் பண்ணியிருப்பாரு. ஸோ he is the author of this poem, Confessions of a Born Spectator. The final point is his light verse even earned him a place on a postage stamp. ஸோ postage stamp அப்படின்னு சொன்னால் நம்ம கவர்மெண்ட்லேருந்து ரிலீஸ் பண்ணுவாங்க இல்லையா, போஸ்டேஜ் ஸ்டாம்ப். ஸோ அந்த ஸ்டாம்பில் இவரோட பிளேஸ் வந்து இவரோட ஃபோட்டோ வந்து பிளேஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஹிஸ் லைட் வேர்ஸ், பிகாஸ் ஆஃப் ஹிஸ் லைட் வேர்ஸ். ஸோ இந்த லைட் வேர்ஸ் அவரோட தனி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு டேலண்ட் இருக்கும். ஸோ அவரோட போயமில் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவரோட சிக்னிஃபிகன்ஸான ஒரு மேட்டர் என்னென்னா லைட் வேர்ஸில் எழுதக்கூடியவர் அண்ட் ஹியூமரஸ் போயட்ரி. ஸோ ஒன்ஸ் வென் யூ ஆர் ரைட்டிங் த பேராகிராஃப் யூ மஸ்ட் ஆட் some points about the poet, right? So I mentioned here about the author, but you should write about the poet, right? The next slide. So first, new vocabularies. So ஒவ்வொரு லெசன் படிக்கும் போதும் ப்ரோஸாக இருந்தாலும் போயமாக இருந்தாலும் வாட் எவர் இட் மேபி நாம் என்ன படித்தாலும் அதில் ஏதாவது நமக்கு டிஃபிகல்ட் வேர்ட்ஸ் இருக்கும் இல்லையா? ஸோ டிஃபிகல்ட் வேர்ட்ஸ் அதை வந்து நாம் மீனிங் தெரிஞ்சுக்கணும். ஸோ தட் வில் பி பெட்டர் டு மேக் அஸ் அண்டர்ஸ்டாண்ட், ரைட்? ஓகே, ஸோ இந்த போயமில் யூஸ் பண்ணியிருக்கிற ஒரு சில வார்த்தைகளுக்கு மீனிங் பார்த்துக்கலாம். ஜாக்கி. ஸோ வாட் இஸ் ஜாக்கி? வெஸ்டர்ன் கண்ட்ரீஸில் மோஸ்ட்லி ஜாக்கி அப்படின்னு சொன்னால் ஹார்ஸ் ரைடரை வந்து ஜாக்கின்னு சொல்லுவாங்க. ஸோ அடுத்தது ப்ரைஸ் ரிங். ப்ரைஸ் ரிங் அப்படின்னு சொன்னால் ரெஸ்லிங் மேட்சஸ் எல்லாம் நடக்கக்கூடிய ஒரு பிளேஸ். ஸோ அந்த ரிங் இருக்கும் இல்லையா, ஸ்கொயர் ஷேப்பில் இருக்கக்கூடிய அந்த ரிங். என்க்ளோஸ்ட் ஏரியா விச் பாக்ஸிங் மேட்சஸ் ஆர் ஃபாட். ஸோ பாக்ஸிங் மேட்சஸ் நடக்கக்கூடிய அந்த பிளேஸை தான் வந்து என்ன சொல்லுவாங்க, ப்ரைஸ் ரிங் அப்படின்னு சொல்கிறாங்க. த நெக்ஸ்ட் ஒன், tackle or
சென்டர். டேக்கிள் ஆர் சென்டர் அப்படின்னு சொன்னால் ஃபுட்பால் மேட்ச்சில் இருக்கக்கூடிய பொசிஷன்ஸ். ஸோ இப்போ கபடி மேட்ச் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் அதில் டிஃபென்ஸ்ன்னு சொல்லுவாங்க அண்ட் ஒரு சில ரைடர் அப்படின்ற வார்த்தைகள்லாம் யூஸ் பண்ணுவாங்க இல்லையா. ஸோ தட் சேம் வே ஹியர் டேக்கிள் ஆர் சென்டர் விச் ஆர் த பொசிஷன்ஸ் இன் ஃபுட்பால் மேட்ச். And gaudy bump. So what is gaudy bump? It is a showy dresses. ரொம்ப ஒரு எப்படி இப்போ ஒரு ஃபுட்பால் மேட்ச் விளையாட போகிறாங்கன்னா அதுக்குன்னு ஒரு ட்ரெஸ் இருக்கும். அதே மாதிரி கிரிக்கெட் மேட்ச் அப்படின்னு சொன்னால் அதுக்குன்னு ஒரு ட்ரெஸ் இருக்கும். ஸோ தட் சேம் கான்செப்ட் இங்கே ஒரு பிளேயராக இருக்கிறாங்க, ஒரு அத்லட்டாக இருக்காங்க அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு ஒரு ஒரு யூனிஃபார்ம் ஐ மீன் ட்ரெஸ் இருக்கும் இல்லையா. ஸோ தட் இஸ் கால்டு காடி பம்ப். மியாம். ஸோ மைம் அப்படின்னு சொன்னால் இன்ஜூர் அப்படின்னு சொல்லலாம். இன்ஜூர் அப்படின்றது அடிபடுறது. ஸோ விளையாடும் போது எல்லா விதத்துலையும் அடிபடும். ப்ரைஸ் ரிங்னு எடுத்துக்கிட்டா பாக்ஸிங் மேட்சஸ் ஆர் நார்மலாகவே விளையாடும் போது நிறைய இன்ஜூர் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, ரைட். ஸோ ராம்ப் அப்படின்றது பிளே இன் ஏ ரஃப் அண்ட் நாய்ஸி வே. ஸோ என்னென்னா ஒரு சில மேட்சஸ் எல்லாம் பார்க்கும்போது நமக்கே ரொம்ப பயங்கரமாக இருக்கும். ஸோ ரெஸ்லிங் மேட்சோ இல்லை வேறு ஏதாவது பாக்ஸிங் மேட்சோ இந்த மாதிரி மேட்சஸ் பார்க்கும்போது அவங்களே பயங்கரமாக ஒரு அக்ரெசிவான ஃபேஸ் அவங்களோட எக்ஸ்பிரஷன்ஸ் இருக்கும் இல்லையா. ஸோ தட் இஸ் கால்டு ராம்ப். அண்ட் லிம்ப்னு சொன்னால் வீக். ஸோ ரொம்ப வீக்காக இருக்கிறவங்க, ஒருவேளை ஒரு ஆப்போனண்ட் வந்து ரொம்ப டயர்ட் ஆகிட்டாங்கன்னா அவங்க வீக்காக ஃபீல் ஆவாங்க. ஸோ தட்ஸ் ஒன். பேஸ்ஃபுல், ஷை அண்ட் ரெலக்டன்ட். ஸோ ஒரு மாதிரி ஷையாக ஃபீல் பண்ணுறது. அண்ட் லேஷஸ், பீட்ஸ் வித் அ விப். இது எல்லா வார்த்தைகளுமே ஒரு ஸ்போர்ட்ஸ் ரிலேட்டடான வார்த்தைகள். பிகாஸ் வி ஆர் டாக்கிங் அபவுட் த ஸ்போர்ட்ஸ் ரிலேட்டட் போயம் கன்ஃபெஷன்ஸ் ஆஃப் எ பார்ன் ஸ்பெக்டேட்டர், ரைட். ஸோ அந்த வார்த்தைகள் தான் நமக்கு இருக்கும். ஸ்டீட் அப்படின்னு சொன்னால் ஒரு ஸ்ட்ராங் ஹார்ஸ், அதை தான் நம்ம வந்து ஸ்டீட் அப்படின்னு சொல்லுவோம். ஸ்வாப்னு சொன்னால் தெரியும், எக்ஸ்சேஞ்ச் த பொசிஷன்ஸ். ஸோ இந்த பிளேஸ்லேருந்து அடுத்த பிளேஸுக்கு மாறுறது அல்லது அதே பொசிஷனை இன்னொருத்தவங்க மாறுறது. இப்போ அத்லெட் எல்லாம் ரன்னிங்காக போயிட்டு இருக்காங்க அப்படின்னு சொன்னால் அந்த ஃபர்ஸ்ட் பர்சனை பீட் பண்ண தான் ரிமைனிங் இருக்கக்கூடிய அத்லெட்ஸ் எல்லாம் ப்ளே பண்ணுவாங்க. ஸோ த சேம் வை ஸ்வாப் அப்படின்றது வந்து எக்ஸ்சேஞ்ச் த பொசிஷன்ஸ். அண்ட் ஜெலஸ். ஸோ ஜெலஸ் அப்படின்றது இது ஒரு ரெண்டு கன்ஃபியூஷனாக இருக்கும். ஜே வந்தால் நமக்கு வந்து அது பொறாமை அப்படின்ற மீனிங் வந்துடும். அண்ட் ஜெலஸ் அப்படின்றது எந்தூஸ்டியாஸ்டிக். ஸோ எந்தூஸ்டியாஸ்டிக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹாப்பியாக இருக்கிறது. ஸோ எக்ஸ்ட்ரீம் ஹாப்பி இஸ் கால்டு எந்தூசியாஸ்டிக், ரைட். அண்ட் ப்ரூடன்ஸ் அப்படின்றது விஸ்டம், ஒரு புத்திசாலித்தனம் அப்படின்னு சொல்லிக்கலாம், ரைட். அண்ட் த நெக்ஸ்ட் ஒன் க்னால்டு. ஸோ க்னால்டு அப்படின்றது ரஃப் அண்ட் ட்விஸ்டட். ஸோ ஒரு பயங்கரமாக ஒரு ரெஸ்லிங் மேட்ச் நடக்கும்போது இல்லை ஒரு அத்லெட் விளையாடும் போதோ ரொம்ப ரஃப்பாக விளையாடுறதுக்கு அவங்களுக்கு அடிபடுற அளவுக்கு விளையாடுவாங்க இல்லையா. ஸோ தட் சேம் வே க்னால்டு. அண்ட் ஃபிசிக் அப்படின்றது நம்மளோட ஃபிசிக்ஸ், ஐ மீன் நம்மளோட பாடி. அண்ட் த நெக்ஸ்ட் ஒன் ட்ரிங்க் டு யூ. ஸோ ட்ரிங்க் டு யூ அப்படின்னு சொன்னால் கடைசி நம்ம போயம் லைனில் பார்க்கும்போது இதுக்கு மீனிங் புரிஞ்சுப்பீங்க. ஸோ ஐ மீன் அவங்க கூட அத்லெட்ஸ் கூட நாம் என்ஜாய் பண்ணுறத சொல்லியிருப்பார். அண்ட் கேம்பிள், ரன் ஆர் ஜம்ப் ஹாப்பிலி. ஸோ கேம்பிள் அப்படின்றது ரன் ஆர் ஜம்ப் ஹாப்பிலி. ஸோ தீஸ் ஆர் த ஸ்போர்ட்ஸ் ரிலேட்டட் வேர்ட்ஸ் விச் ஹேஸ் நியூ மீனிங்ஸ், ரைட். ஸோ த நெக்ஸ்ட் ஒன் பிரீஃப் சம்மரி ஆஃப் த போயம். ஸோ பிரீஃப் கண்டென்ட். ஸோ வாட் இஸ் த போயம், வாட் ஹேஸ் த போயம், இந்த போயமில் என்ன மீனிங் இருக்குது. ஸோ அதாவது இதை சம்மரைஸ் பண்ணி பார்க்கும்போது அந்த போயட் என்ன சொல்ல வராரு அப்படின்றத நாம் ஒரு பாயிண்ட்ஸாக பார்க்குறோம், ரைட். The poet Frederick Ogden Nash talks about how people choose to opt for different sports in their lives for decide to become athletes. ஸோ என்னென்னா ஆக்டன் நாஷ் எப்படி பீப்புள் வந்து ஸ்போர்ட்ஸை சூஸ் பண்ணுறாங்க அண்ட் எப்படி வந்து ஒரு டிஃப்ரெண்ட் ஸ்போர்ட்ஸை அவங்களோட லைஃப்பில் டிசைட் பண்ணிக்கிறாங்க. நான் இதுவாக தான் ஆக போகிறேன், நான் ஃபுட்பால் பிளேயர் ஆக போகிறேன், நான் ரன்னர் ஆக போகிறேன், ஐ மீன் ஜாக்கி ஆக போகிறேன் அண்ட் ஹாக்கி விளையாட போகிறேன். ஸோ தீஸ் ஆர் த ஸ்போர்ட்ஸ் பிளேயர்ஸ். அவங்க எல்லாருமே எப்படி அவங்க டிசைட் பண்ணிக்கிட்டாங்க அவங்களோட லைஃப்பில் அப்படின்றது. அண்ட் ஹி அட்மயர்ஸ் தட் இன்ஃபென்ட் ஹூ வில் க்ரோ அப் பிகம் த ஸ்போர்ட்ஸ் பர்சன்ஸ் ஆர் அத்லெட்ஸ். ஸோ அவர் என்ன அப்படின்னா அந்த இன்ஃபென்ட்டில் குழந்தைங்களிருந்தே ஒரு பர்டிகுலர் ஸ்போர்ட்ஸில் ரொம்ப ஆர்வமாக இருப்பாங்க இல்லையா. ஸோ தட் இஸ் கால்ட் இங்கே இன்ஃபென்ட் ஹூ வில் க்ரோ அப் டு பிகம் அ ஸ்போர்ட்ஸ் பர்சன். சின்ன இன்ஃபென்ட்லேருந்தே வளரும் போது அந்த குழந்தைங்கள் வந்து எவ்வளோ ஸ்போர்ட்ஸில் ரொம்ப ஆர்வமாக இருக்காங்க அப்படின்றது தான் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காரு. He admires the athletes who sweat for the enthusiasm of the spectators, the money paid to them. ஸோ இப்போ அத்லெட்ஸை பற்றி அட்மையர் ஆகிறாரு. எதனால் அப்படின்னு சொன்னால் சுற்றி இருக்கக்கூடிய அந்த பார்வையாளர்கள், ஸ்பெக்டேட்டர்ஸ் அப்படின்னு பார்த்தா ஆல்ரெடி பார்வையாளர்கள்னு பார்த்தோம் இல்லையா, ஆடியன்ஸ். ஸோ அவங்களுக்காக அவங்க வந்து எப்படி விளையாடுறாங்க, எவ்வளோ ஹாப்பியாக அவங்கள வச்சுக்கிறாங்க, அதுக்காக எவ்வளோ வேர்வை சிந்துறாங்க அப்படின்றத இங்கே பார்க்குறோம்.
அதுவும் இல்லாமல் நாம் இங்கே ஆடியன்ஸாக கொடுக்குற அமௌண்ட்டு தான் அவங்களுக்கும் ஒரு பணமாக போகுது இல்லையா. ஸோ மணிக்காக அவங்க என்ன மாதிரி ப்ளே பண்ணுறாங்க அப்படின்றதையும் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. த அத்லெட்ஸ் கேரி தேர் ஆக்டிவிட்டீஸ் இன் த ஃபீல்டு வித் ஷோயி ட்ரெஸ்ஸஸ். தே பிளே இன் ஹை ஸ்பிரிட்ஸ் அண்ட் இன்ஜூர் ஈச் அதர். ஸோ என்ன அப்படின்னா அந்த அத்லெட்ஸ் வந்து எப்படி இருக்காங்க, ஒரு ஷோயான ட்ரெஸ்ஸஸ் போட்டுட்டு அவங்க மாற்றி மாற்றி அவங்கள இன்ஜூர் பண்ணிக்கிறதுல எந்த அளவுக்கு கான்ஷியஸாக இருக்காங்க, எந்த அளவுக்கு அவங்களுக்கு வந்து வின் பண்ணணும் அப்படின்ற ஒரு அந்த ஈகோ இருக்கு இல்லையா, அது வந்து எவ்வளோ தூரத்துக்கு இருக்குது அப்படின்றதையும் இதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை வந்து ஒரு ஹை ஸ்பிரிட்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஹை ஸ்பிரிட்ஸ் அப்படின்னு சொன்னால் எப்படியாவது நம்ம வின் பண்ணி ஆகணும், ஆப்போனண்ட்டை எப்படியாவது நாம் தோக்கடிக்கணும் அப்படின்றது தான் இங்கே மெயின் பாயிண்ட். த போயட் டிரைவ்ஸ் சாட்டிஸ்ஃபேக்ஷன்ஸ் admiring the talents of the athletes, but he does not wish to exchange the places with them. ஸோ என்னென்னா போயட்ஸ் ட்ரைவ் சாட்டிஸ்ஃபேக்ஷன், அதாவது அவர் போயட்டுக்கு வந்து ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்குது. ஏன் அப்படின்னு சொன்னால் இந்த எல்லா ஆரவாரமோட விளையாடக்கூடிய அத்லெட்ஸை பார்த்தாலும் கூட எனக்கு என்னோட ஈகோ வந்து போய் ப்ளே பண்ணு அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு டெம்ப்ட் பண்ணால் கூட நான் அதை போகாத அளவுக்கு எனக்கு ப்ரூடன்ஸ் இருக்குது, விஸ்டம் இருக்குது அப்படின்றது எனக்கு அது ரொம்ப சந்தோஷம்தான் அப்படின்னு சொல்ல வர்றாரு. He is glad that his wisdom wins over ego and struggles between the two qualities. So two qualities அப்படின்னு இங்கே மென்ஷன் பண்ணுறது, ஒன்று ஈகோ, இன்னொன்று ப்ரூடன்ஸ். அதாவது புத்திசாலித்தனம், இன்னொன்று ஈகோ. ஈகோ எப்படி இருக்கும் அப்படின்னா எனக்கு அந்த அளவுக்கு ஃபிசிக்கல் ரெடியாக இருந்தால் கூட நான் அதை பிளேயராக மாறாமல் எனக்கு அந்த இடத்துல போய் விளையாடணும். இப்போ நிறைய கிரிக்கெட் மேட்ச் எல்லாம் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் நமக்கே பயங்கர டெம்ப்ட் ஆகும், நாம் அந்த இடத்துல இருந்தால் எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி நம்ம இமேஜின் பண்ணிப்போம். ஸோ தட் சேம் வே போயட் சேஸ் ஹியர். போயட் அவர் வந்து என்ன சொல்கிறார், எனக்கு ஈகோவும் ப்ரூடன்ஸும் ரெண்டுமே சேர்ந்து இருக்குது, ஆனால் ஈகோ வின் பண்ணுதா ப்ரூடன்ஸ் வின் பண்ணுதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரூடன்ஸ் தான் எனக்கு வின் பண்ணுது, அதாவது புத்திசாலித்தனம் தான் என்னை வந்து வின் பண்ணுது. ஸோ என்னோட ஈகோ வந்து கண்ட்ரோல் ஆகுது அப்படின்னு மென்ஷன் பண்ணுறாரு. அண்ட் ஹி கன்வேஸ் எ மெசேஜ் டு த பிளேயர்ஸ் தட் ஹி வில் ட்ரிங்க் வித் தம் பட் வில் நாட் கம்ப்ளீட் வித் தம். ஸோ கம்பீட் வித் தம். ஸோ வாட் இஸ் தட், நான் என்ன எல்லா விஷயத்துக்கும் நான் மெசேஜை கூட பிளேயர்ஸுக்கு சொல்லுவேன், அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுவேன், பட் அவங்க கூட இருப்பேன், ஆனால் என்னால் அவங்கள மாதிரி மாற முடியாது. இன் த எண்ட் ஹி கம்ஃபோர்ட்ஸ் ஹிம்செல்ஃப் தட் ஹி இஸ் நாட் அன் அத்லெட்ஸ். ஸோ பை த எண்ட் இந்த போயத்தோட கடைசியில் என்ன சொல்ல வராரு அப்படின்னு சொன்னால், நான் அவங்களுக்கு கிடையாது, அதாவது அவங்கள மாதிரி அத்லெட்ஸ் மாதிரி இல்லை, அதே மாதிரி அவங்க என்ன மாதிரி கிடையாது. ஸோ ஐ எம் கிளாட் ஆஸ் கிளாட் அப்படின்றாரு. ஸோ அதை மாதிரியே நான் இருக்கிறதுல சந்தோஷப்படுறேன் அப்படின்றாரு. ஸோ ஷால் வி கோ ஃபார் த போய்டிக் லைன் பை ஸ்டான்சா, ரைட்? ஓகே, கம் டு த பாயிண்ட். த ஃபர்ஸ்ட் லைன் ஆஃப் த போயம், one infant grows up and becomes a jockey. So what is the meaning of jockey? Already we have seen, right? So what is the meaning of jockey? Horse rider, right? So one infant grows up and becomes a jockey. ஒரு infant பிறக்கும் போதே and வளரும் போதும் என்னவா வளருது, ஜாக்கியா வளருது. Another plays basketball or hockey. வேற இன்னொரு குழந்தை என்ன பண்ணுது, ஒரு basketball பிளேயரோ அல்லது ஹாக்கி பிளேயராவோ வளர்றாங்க. This one has the brace ring heads to enter. This one the prize ringனா ஆல்ரெடி பார்த்தோம் இல்லையா. ப்ரைஸ் ரிங்னா என்ன, பாக்ஸிங் மேட்சஸ் நடக்கக்கூடிய அந்த ரிங் ஸ்கொயர் ஷேப்பில் இருக்கும். ஸோ அந்த மாதிரி அந்த இன்ஃபென்ட் அதையும் என்ன பண்ணுறாங்க, அதில் என்டர் ஆகிறதுக்கு ஒரு ஸ்போர்ட்ஸில் இருந்தாங்கன்னா இன்னொரு ஸ்போர்ட்ஸை வந்து அவங்க வெறுக்கிறாங்க. தட் ஒன் பிகம்ஸ் எ டேக்கிள் ஆர் சென்டர். ஸோ அனதர் ஒன் என்ன பண்ணுறாங்க, டேக்கிள் பொசிஷன்லேயோ அல்லது சென்டர் பொசிஷன்லேயோ ஃபுட்பாலில் விளையாடுறதுக்கு ஆசைப்பட்றாங்க. ஐ எம் ஜஸ்ட் கிளாட் ஆஸ் கிளாட் கேன் பி. நான் இருக்கிறதுலையே கிளாட் ஆஸ் கிளாட், அதாவது ஆஸ் வந்தாலே கம்பேரிசன்னு பார்த்துருக்கோம் இல்லையா. ஸோ ஆஸ் லைக் வந்துச்சுன்னா நம்ம சிமிலர் பார்த்தோம். ஸோ இங்கே கிளாட் ஆஸ் கிளாட், இவர் வந்து கிளாடு கூடயே கிளாட் கம்பேர் பண்ணுறாரு. எனக்கு அந்த கிளாட் இல்லாமல் நான் இருக்கிற பொசிஷனே எனக்கு கிளாடாக இருக்குது அப்படின்றது, சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு மென்ஷன் பண்ணுறாரு. தட் ஐ எம் நாட் தெம் தட் தே ஆர் நாட் மீ. ஸோ ஐ எம் நாட் தெம் தே ஆர் நாட் மீ. நான் இதில் பெருமைப்படுற விஷயம், ஸோ அதான் டைட்டில் பார்த்தோம் இல்லையா, கன்ஃபெஷன்ஸ் ஆஃப் எ பார்ன் ஸ்பெக்டேட்டர். நான் ஸ்பெக்டேட்டராக இருக்கிறதுக்கும் நான் அதை ஏற்றுக்கொள்கிறேன் அப்படின்றது தான் இங்கே மீனிங். ஸோ என்ன சொல்கிறாரு, நான் அவங்கள மாதிரி கிடையாது, அவங்க என்ன மாதிரி கிடையாது. வித் ஆல் மை ஹார்ட்ஸ் டு ஐ டூ அட்மயர் அத்லெட்ஸ் ஹூ ஸ்வெட் ஃபார் ஃபன் ஆர் ஹையர். நாம் ப்ரீஃப் சம்மரியில் பார்க்கும்போதே ஒரு அத்லெட் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஒரு ஃபன்னுக்காகவோ அல்லது ஏதாவது ஷார்ட் டைமாக கிடைக்கக்கூடிய ஒரு வேலையாக இருக்கலாம், அல்லது பணமாக இருக்கலாம், ஸ்பான்சர் கொடுக்கக்கூடிய ஆஃபராக இருக்கலாம். ஸோ அதுக்காக என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களோட வேர்வையை சிந்துறாங்க. ஹூ டேக் த ஃபீல்ட் இன் காடி பம்ப். ஸோ காடி பம்ப்னா ஷோயி ட்ரெஸ்ஸஸ்ன்னு பார்த்தோம் இல்லையா. ஸோ அவங்களோட ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் எப்படி இருக்குது, பயங்கர ஷோயியாக இருக்குது, அந்த ஃபீல்டில் விளையாடுறாங்க. அண்ட் மைம் ஈச் அதர் ஆஸ் தே ரம்ப். அக்ரெசிவான ஒரு சவுண்ட் அண்ட் பயங்கரமாக ஒரு நாய்ஸியான ஒரு வேலை. மைம்னா இன்ஜோர்னு பார்த்தோம், மாற்றி மாற்றி அடிச்சுக்கிறது. ஸோ அவங்க ஈச் அதர் அவங்க இவங்களோட பொசிஷனை ஸ்வாப் பண்ணிக்கிறதுக்காக ரொம்ப
சண்டை போட்டுக்கிறாங்க. மை limp and baseful spirits feed no other people's heroic deeds. ஸோ என்ன அப்படின்னா நான் இந்த விஷயத்தில் ரொம்ப அவங்களோட ஸ்பிரிட்ஸ் என்ன இருக்குது அப்படின்னா அந்த எனர்ஜியே வந்து அவங்களுக்கு ரொம்ப பூஸ்ட் அப் மாதிரி இருக்குது. ஸோ பீப்புளோட ஹீரோயிக் டீட்ஸ் எல்லாத்தையும் நிறைவேற்றிக்கிற மாதிரி அவங்க விளையாடுறத பார்த்து நம்மளோட ஹீரோயிக் டீட்ஸ் எல்லாமே நமக்கு ஒரு 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 பூஸ்டப் கொடுக்குது, ஒரு மோட்டிவேஷனாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. அண்ட் த நெக்ஸ்ட் ஸ்டான்ஸாக பாருங்கள். நவ் ஏ ரன்ஸ் 90 yards டு ஸ்கோர் டு ஸ்கோர். ஆக்சுவலாக என்னென்னா ஏ அப்படின்ற ஒரு பர்சன், வென் த ஸ்போர்ட்ஸ் பர்சன் ஏ அப்படின்ற ஒரு பர்சனை அவர் 90 yards ஓடிட்டுருக்காரோ அல்லது ஏதோ விளையாடிட்டு இருக்காரோ அவரோட பொசிஷனை பி நாக்ஸ் த சாம்பியன் டு த ஃப்ளோர். ஸோ அவர் முன்னாடி போயிட்டுருக்காரு. அப்போ பி பின்னாடி வர்றவன் என்ன பண்ணணும், ஒன்று அவரை ஓவர்டேக் பண்ணணும், இல்லைனா அவரை ஃப்ளோரில் தள்ளிட்டு நாம் அவரோட பொசிஷனை ஸ்வாப் பண்ணணும் இல்லையா. ஸோ தட் சேம் வே ஏ ஓடிட்டு இருக்கும்போது பின்னாடி வரக்கூடிய பி என்ன பண்ணுறாங்க, அவங்கள ஃப்ளோரில் தள்ளி விட்டுறாங்க. கிராக்கிங் வெர்பட் அண்ட் ஸ்பைன்ஸ். ஸோ என்ன அவரோட எலும்புகளெல்லாம் உடையிற அளவுக்கு அந்த இன்ஜூர் இருக்குது, ஏன்னா அவ்வளோ ஹார்ஷாக விளையாடுறாங்க. லேஷஸ் இஸ் ஸ்டீட் அக்ராஸ் தி லைன். யூ ஆட் திங்க் மை ஈகோ இட் வுட் பி ப்ளீஸ். ஸோ என்ன சொல்கிறாரு, அந்த அடிபடுற உடம்பு அந்த கஷ்டங்கள்லாம் பார்த்து என்னோட ஈகோ எனக்கு வந்து எப்படி இருக்குது, ஒரு டெம்ப்ட் பண்ணுது. என்ன அப்படின்னா நான் அந்த இடத்துல இருக்கணும், நான் அதை வின் பண்ணணும் அப்படின்ற ஒரு பொசிஷனுக்கு கொண்டு வருது. ஸோ நம்ம ஃபஸ்ட்டே பார்த்தோம் இல்லையா, ஈகோ அண்ட் ப்ரூடன்ஸ். ஸோ ரெண்டுத்தில் எது வின் பண்ணுது அப்படின்றது தான் போயிட்டு வந்து இங்கே சொல்லியிருக்காரு. ஸோ ஹியர் யூ திங்க் மை ஈகோ இட் வுட் ப்ளீஸ் டு ஸ்வாப் பொசிஷன்ஸ் வித் ஒன் ஆஃப் தீஸ். அவங்கள ஒன் ஆஃப் தீஸ் அப்படின்னா அந்த அத்லெட்ஸ் கூட ஒருத்தராக இருந்து நான் அவங்க பொசிஷனில் போய் விளையாடணும் அப்படின்றதுக்கு என்னோட ஈகோ சொன்னால் கூட பட் ஐ வில் நாட் கோ. ஸோ அதுதான் விஸ்டம் அப்படின்றத மீன் பண்ணுறாரு. ஸோ த நெக்ஸ்ட் ஸ்டான்ஸாக பாருங்கள். வெல் ஈகோ இட் மைட் பி ப்ளீஸ்ட் இனஃப் பட் ஜெலஸ் அத்லெட்ஸ் டு பிளே ஸோ ரஃப். ஸோ என்ன அப்படின்னா ஈகோ வந்து எவ்வளோ தான் என்னை கெஞ்சி கேட்டுக்கிட்டாலும் நான் போயிட்டு அந்த இடத்துல அவங்களுக்கு பதிலாக விளையாடுற மாதிரி எனக்கு தோணினாலும் they do not ever their dealings consider one another's feelings. ஸோ என்னன்னா அந்த அத்லெட்டை பார்க்கும்போது அவங்க இன்னொருத்தவங்களோட ஃபீலிங்ஸை கன்சிடர் பண்ண மாட்டாங்க அப்படின்றது ஓப்பனாகவே தெரியும். அண்ட் ஐ எம் கிளாட் தட் வென் மை ஸ்ட்ரகிள் பிகின்ஸ், எனக்கு எங்கே ஸ்ட்ரகிள் பிகின் ஆகுது அப்படின்னு சொன்னால் அவங்களோட பொசிஷனை நான் போய் விளையாடி எனக்கு அந்த பொசிஷனை ஸ்வாப் பண்ணணும் அப்படின்னு நான் நினைக்கும் போது ட்விஸ்ட் ப்ரூடன்ஸ் அண்ட் ஈகோ. ஸோ என்னென்னா ரெண்டுத்துக்கும் ஒரு ஃபைட் நடக்குது. ப்ரூடன்ஸ் அண்ட் ஈகோக்கு சண்டை நடக்கிறதுல யார் வின் பண்ணுறா, ப்ரூடன்ஸ் வின் பண்ணுறாங்க. ஸோ ப்ரூடன்ஸ் அப்படின்றத நாம விஸ்டம்னு பார்த்தோம் இல்லைங்களா, ரைட். ஸோ தட் சேம் கான்செப்ட். ஸோ ஹூ ஓன், ப்ரூடன்ஸ் ஓன், ரைட். ஸோ அதை தான் இங்கே மென்ஷன் பண்ணுறாரு. என்னோட ஈகோ எவ்வளோ என்னை டெம்ப்ட் பண்ணி அந்த பிளேஸில் போய் அவங்க கூட நான் விளையாடி என்னோட ஃபிசிக்கலை நான் அந்த இடத்துல இம்ப்ளிமெண்ட் பண்ணணும்னு நினச்சா கூட என்னோட ப்ரூடன்ஸ் எனக்கு எச்சரிக்கை கொடுக்குது. ஸோ ஐ எம் நாட் ஃபார் தெம். ஸோ நான் அவங்கள மாதிரி கிடையாது, அதனால் நாம் அந்த இடத்துக்கு போகக்கூடாது அப்படின்றதுல ப்ரூடன்ஸ் வின் பண்ணுது அப்படின்றாங்க சார், ரைட். ஸோ ஹேவ் யூ அண்டர்ஸ்டுட், ரைட். நெக்ஸ்ட் ஸ்டான்ஸா already we have seen 4 stanzas, right. So the next stanza, when swallowed ice meets granal fist. So swallowed ice அப்படின்னா ப்ரைஸ் ரிங்லெல்லாம் என்ன பண்ணுவாங்க, நம்ம மாற்றி பாக்ஸ் பண்ணிப்பாங்க. ஸோ அதை என்ன இப்போ பஞ்ச் பண்ணுற அந்த மூஞ்சிலெல்லாம் பஞ்ச் பண்ணும்போது என்ன ஆகும், கண்ணெல்லாம் வீங்கிரும். ஸ்வாலோன் அப்படின்றது நல்லா வீங்குறது, ரைட். granal fist and when snaps the knee and cracks the wrist. ஸோ snap the knee அப்படின்னு சொன்னால் காலை உடச்சிக்கிறது, முட்டி உடச்சிக்கிறது, அண்ட் ரிஸ்ட் கை எலும்புகளை உடச்சிக்கிறது. இந்த மாதிரி ரெஸ்லிங் மேட்ச்லாம் ரொம்ப கேஷுவலாக நடக்கும். ஸோ ரெஸ்லிங் மேட்செல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன், ரைட். ஸோ வென் வி ஆர் சீங் த ரெஸ்லிங் மேட்ச் அவங்க பயங்கரமாக அதை வந்து எதுக்காக அடிச்சுக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் ஸ்பெக்டேட்டர்ஸோட ஹாப்பினஸ்க்காக. அதாவது வென் அஃபிஷியல்டம் டிமாண்ட்ஸ் இந்த மாதிரி உடச்சிக்கிற அந்த டைமில் ரொம்ப சண்டை போட்டு அவங்க ஒரு மாதிரி ஃபிசிக்கல் இன்ஜூரி ஆகிற டைமில் அஃபிஷியல்டம் டிமாண்ட்ஸ் அப்படின்னா அந்த இடத்துல தேவைப்பட்டா இஸ் தேர் ஏ டாக்டர் இன் த ஸ்டாண்ட்ஸ். ஸோ பக்கத்துலேயே டாக்டர் இருப்பாங்க அவங்க ரெமெடி கொடுக்கறதுக்காக. மை சோல் இஸ் ட்ரூ தேங்க்ஸ் கிவிங் ஸ்பீக்ஸ் ஃபார் திஸ் மாடஸ்ட் ஆஃப் ஃபிசிக்ஸ். ஸோ மாடஸ்ட் ஆஃப் ஃபிசிக்ஸ் அப்படின்னு சொன்னால் இவர் என்ன சொல்கிறாரு, இன்னும் கொஞ்சம் நான் பலமாக பிறந்திருந்தா, நான் நல்லா ஸ்ட்ராங்காக இருந்திருந்தா நான் என்ன பண்ணியிருப்பேன், அவங்கள மாதிரி ஒரு அத்லட் ஆகிருப்பேன். அதனால் நான் இதை தேங்க்ஸ் கிவிங் பண்ணுறேன். யாருக்கு, மை சோல் இன் ட்ரூ தேங்க்ஸ் கிவிங் ஸ்பீக்ஸ். ஸோ நான் நன்றி சொல்லும் விதமாக பேசுகிறேன். என்னன்னா நான் இந்த மாடஸ்ட் ஆஃப் சைக்ஸ், நான் ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் இல்லை ரொம்ப வீக்காகவும் இல்லை, மாடஸ்ட் ஃபிசிக்ஸில் இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாரு. அதாவது இந்த பாடி வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தால் நான் ரெஸ்லிங் மேட்ச் விளையாட போயிருப்பேன். நான் என்ன பண்ணியிருப்பேன், இந்த மாதிரி
என்னோட உடம்புல பயங்கர இன்ஜூர் ஆகிருக்கும், கை காலெல்லாம் உடச்சிருக்கும். ஸோ அந்த மாதிரி இல்லாமல் நான் இந்த மாடஸ்ட் ஃபிசிக்ஸில் இருக்கிறத நான் ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறேன். ஸோ லாஸ்ட் த ஸ்டான்ஸா, ஃபைனல் ஸ்டான்ஸா, லுக் அட் திஸ். அத்லெட்ஸ் ஐ வில் ட்ரிங்க் டு யூ. ஸோ நான் உனக்காக ட்ரிங்க் பண்ணுவேன். அண்ட் ஈட் வித் யூ, உன் கூட உட்காந்து சாப்பிடுவேன். ஆர் எனிதிங் எக்ஸப்ட் காம்பீட் வித் யூ, என்னென்னா எல்லாமே பண்ணுவேன் எக்ஸப்ட் உன் கூட உன்னோட பொசிஷனுக்கு நான் வர்றதை மட்டும் பண்ண மாட்டேன் அப்படின்றாரு. ஸோ உன்ன மாதிரி நான் ஆக மாட்டேன் அப்படின்றாரு. பை டிக்கெட்ஸ் ஒர்த் தேர் ரேடியம். ஸோ நான் உங்களுக்காக என்ன பண்ணுவேன், டிக்கெட்ஸ் வாங்குவேன். டு வாட்ச் கேம்பிள் இந்த ஸ்டேடியம், நான் ஸ்டேடியமில் உட்காந்து உங்களோட மேட்சையும் பார்ப்பேன் ரொம்ப சந்தோஷமாக. அண்ட் ரீஅஷ்யூர் மை செல்ஃப் அண்ட் யூ, நான் மறுபடியும் அஷ்யூர் பண்ணிக்கிறேன். பிகாஸ் தே ஆர் நாட் மீ அண்ட் ஐ எம் நாட் யூ, நான் வந்து உங்களை மாதிரி கிடையாது, நீங்கள் வந்து என்ன மாதிரி கிடையாது. ஸோ ஃபஸ்ட்டே பார்த்தோம் கன்ஃபெஷன்ஸ் ஆஃப் ஏ பார்ன் ஸ்பெக்டேட்டர், நான் ஸ்பெக்டேட்டராக இருக்கிறத சந்தோஷமாக நினைக்கிறேன், ஐ மீன் கன்ஃபெஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்றது தான் போயட் சொல்லியிருந்தார். ஸோ திஸ் இஸ் அ டாபிக் அண்ட் வி ஹவ் சீன் many new vocabularies. Keep in your mind what are the words we have learnt and the poetic lines also. When you are writing the paragraph, you don't miss any points. Suppose if you are getting any doubt, just watch once again and learn from it. Thank you. We will meet in the next class. Thank you so much.